நம்ம கம்போடியா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்போடியாவில் அங்கூர்வாட்டுன்னு சொல்லக்கூடிய உலகின் மிக மிக பாரம்பரியமான ரொம்ப பழமையான தமிழர்களால் அதுவும் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது இன்றைக்கும். இன்றைக்கி கம்போடியா நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆஃப் சோர்ஸு, ஓகேங்களா? அப்படிங்கிறது சுற்றுலாத்துறையிலேயே அந்த அங்கூர்வாட்டில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து யாருமே எதுக்கோசரமே மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 யதார்த்தமான உண்மை. என்னன்னு சொல்லி சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அங்கூர்வாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா நாட்டில் இருக்குது. இது வந்து சோழர்கள் கட்டியிருக்கிறாங்க. சோழர்கள் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கி தான் இது தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி சோழ தேசம், ஓகேங்களா? இந்த கம்போடியா நாட்டில் சோழர்கள் கட்டக்கூடிய அந்த அங்கூர்வாட்னு சொல்லக்கூடிய கோயில் மிகப்பெரிய ஒரு சிற்ப ரகசியங்களை கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பெருமாளை வழிபாடு பண்ணுறதுக்கோசரம் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து புத்த துறவிகளால் இன்றைக்கி புத்தர் சாமி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அது மட்டும் கிடையாது, தரையிலிருந்து ஒரு 1000 அடி உயரத்துக்கு மேலே பிறந்தோம்னா மட்டும்தான் கோவிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேலேருந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியுமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக 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 பெரிய ஒரு கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கூர்வாட் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இந்த அங்கூர்வாட் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு 2லேருந்து 3 நாளுக்கு மேலே தேவைப்படுமா. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரோட கட்டியிருக்கிறாங்க. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, வரமாட்டாங்களாம். அப்போ வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம் வந்தவர் உள்ளாடி போய் பார்க்குறாரு. உள்ளாடி போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அங்கூர்வாட்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீண்ட காலமாக மன்னர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறமேட்டு அந்த கோவில் அப்படிங்கிறது கைவிடப்பட்ட பாதையாக மாறுது. அதுக்கப்புறமேட்டு வந்து அங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஊரில் எப்படி மூட நம்பிக்கைகளை சொல்லுவாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், இப்போ எப்படி நடந்துச்சு உண்மை சம்பவம். இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக மாட்டாங்க. தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினாரு தஞ்சை பெருவுடைய கோயில், இது வந்து எங்கள் ஜாதி கோயில், இல்லை இது எங்கள் ஜாதியோட கோயில், எங்கள் மாமன் மச்சான் கோயில் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமன் மச்சான் ஜாதிக்கு சேர்ந்த கோயில் நீங்கள் நம்மளே எப்படி பிரித்து பேசிட்டு வரோம். ஒரு சாமிக்கு 10 ஜாதி இருக்குதுன்னு சொல்லி 10 ஜாதிக்காரங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதே கோவில், அதே தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வழிபாடுகள் இல்லாமல் இருந்திருக்குது. சில நூற்றாண்டுகளாக ஒரு வெள்ளைக்காரர் தான் வந்து பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கல்வெட்டெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி ராஜராஜன் ஒருத்தர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்த வெளியில் சொன்னார். அது வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இது எங்கள் ஜாதிக்காரங்க கட்டின கோயில், நாங்கள் அந்த வம்சத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மக்களோட மக்களாக தான் இருந்தாங்க. அப்போ அவங்க பாட்டம் கட்டினது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவங்களாம் யாரும் சொல்லலை. ராஜராஜன் அவங்க பாட்டன்னு தெரியும், ஆனால் அந்த கோயில் அவங்க பாட்டம் கட்டின கோயில் அப்படின்னு தெரியாது. பாட்டன் அப்படிங்கிறது தூய தமிழ் சொல், தாத்தா அப்படிங்கிறது கலப்பட சொல், ஓகேங்களா? பிற மொழியிலேருந்து வந்தால் ஒரு இணைவு சொல். தாத்தா அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, பாட்டன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பாட்டி அப்படிங்கிறது என்ன சொல், தூய தமிழ் சொல். பாட்டன் பாட்டி இப்போ எப்படி கருப்பன் கருப்பாயி, வெள்ளையன் வெள்ளச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாட்டன் பாட்டி அப்படிங்கிறது தான் தூய்மையான தமிழ் பெயர்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தாய் தந்தை அப்படிங்கிறது அம்மா அப்பா, அம்மா அப்பாங்கிறது நம்ம மொழி கிடையாது. தாய் தந்தை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மொழி. கடந்த பல ஆண்டுகளாக சினிமாவில் பார்த்து 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 ரத்தத்தில் ஊறி 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 நம்ம அதையே இது பண்ணிட்டோம். என்ன ரத்தத்தில் ஊறி போச்சு. இப்போ எங்கள் ஊரில் வந்து அவரைக்காய் அப்படிம்போம், வேறு ஊருக்கு போனோம்னா மொச்சக்காம்பாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் நடக்கலை அப்படிம்போம், வேறு ஊருக்கு போனோம்னா கடலக்கொட்டாம்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலம்போம், இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா மூக்கடலை கொட்டை, மூக்கடலை பருப்பும்பாங்க. இந்த மாதிரி ஊருக்கு ஊர் ஒவ்வொரு பேர் மாறுது. ஆனால் அம்மா அப்பாங்கிற பேர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே கூப்பிட்றாங்க. ஏன் இது மாதிரில திருநெல்வேலிக்காரங்களும் அதே தான் சொல்கிறாங்க, மதுரைக்காரங்களும் அதே தான் சொல்கிறாங்க, மெட்ராஸ்காரங்களும் அதே தான் சொல்கிறாங்க, சேலத்துக்காரங்க, திருச்சிக்காரங்க, நாமக்கல்காரங்க, கரூருக்காரங்க எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சினிமாவில் பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு வரோம் அந்த ஒரு மொழி சொல் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ கம்போடியாவை பற்றி பேசியிருந்தானுங்களா, அந்த கம்போடியாவில் அந்த சோழன் கட்டின கோயில் இப்போ எப்படி ராஜராஜ சோழன் கட்டின கோயில் எப்படி பல நூற்றாண்டுகளாக போகாமல் இருந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி வெளியில் சொன்னார் கல்வெட்டை படித்து பார்த்துட்டு, அதே மாதிரி தான் அங்கூர்வாட்டில் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கூர்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலும் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்தவர், ஆராய்ச்சி பண்ண வந்தவர் யதார்த்தமாக அந்த கோயிலை பார்த்துட்டு அதை படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்குதுங்க. அவர் படித்து பார்த்துட்டு சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு கோவில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாமலே போயிருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் தெரியப்படுத்துறது ஒரு வெள்ளைக்காரன் தான்.
இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கூர் வட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் தெரிய வருது. தெரிய வந்த வாட்டியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை இல்லாதனால பகலில் மட்டும் ஆளுங்க போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துக்கிறாங்க பயந்துக்கிட்டே. அப்படியே சில ஆண்டுகள் போன வாட்டி மின்சார வசதி அப்படிங்கிறது வரப்படுகிறது. அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடி போகுது. இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும். இது வந்து புத்தர் கோயில்னு சொல்லி ஒரு குரூப்பு, இல்லை இந்து மத கடவுள் கோயில்னு ஒரு குரூப்பு. இங்கேருந்து போன அந்த சோழர்கள் இங்கே சிவன் கோயில் கட்டிக்கிறாங்கன்னா, அங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு இந்து கோயில் தான் கட்டியிருப்பாங்க. காலப்போக்கில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ அங்கே இருந்த மக்கள் அவங்க பராமரித்து பார்த்துக்கிறாங்க. அவங்க பராமரித்து பார்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் ஆண்டுகள் போனாட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து புத்தர் சாமி கோயிலாக மாற்றுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சாமி கோயிலில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போதி தர்மர் போனார் வெளியில். அவர் போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஷாவ்லின் டெம்பிள்னு சொல்லி ஒரு ஷாவ்லின் டெம்பிளை நிறுவுறாரு. அவர் அந்த உருவாக்கின அந்த நிறுவன ஷாவ்லின் டெம்பிளில் தற்காப்பு கலைகள் அப்படிங்கிறது அவர் ஆரம்பித்த விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, தற்காப்பு கலைகள் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஷாவ்லின் டெம்பிளில். இது வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாகவே நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து யார், ஒரு தமிழ் பல்லவ மன்னன். இங்கேருந்து அங்கே போய் இது பண்ணார். அவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு அப்படின்னா போகும்போது என்ன பண்ணுறாரு, சமண மதத்தை தழுவி புத்தர் சாமியை ஏற்றுக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிறாரு. அவர் இங்கேருந்து அப்படி போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சாமிக்கு ஈக்குவலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சீனாவை சேர்ந்த மக்கள் புத்தர் சாமிக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போதி தர்மரை வணங்குறாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம போதி தர்மர்னு சொல்கிறோம், அவங்க ஊரில் வந்து தாமு அப்படிங்கிறாங்க. தாமு அப்படிங்கிறது போதி தர்மர் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவருடைய பேரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. இதே மாதிரி தான் வந்து அங்கூர் வட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சரி சபரி, அங்கூர் வட்டங்கிறிய இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாமி கோயிலுடைய கோபுரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசுடைய சீல் சின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் இருக்கும். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாமி கோயிலுடைய கோபுரம். ஓகேவா? அதே மாதிரி அந்த நாட்டு அரசாங்கம் நம்ம அங்கூர் வட்டுக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்களா, சின்னதாக ஸ்டாம்பாச்சும் விட்டுருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்போடிய நாட்டு தேசிய கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கூர் வட்டோடைய சின்னம் தான் போட்டிருப்பாங்க. நிஜமானதான். எங்கேயோ இங்கேருந்து நம்ம போய் அங்கே கட்டி கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, நம்ம மக்கள் நம்மளோட மூதாதையர்கள் கட்டி கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா கம்போடிய நாட்டில், அந்த கோவில் தான் அந்த நாட்டோட தேசிய கொடியிலே இருக்கும். நம்ம நாட்டு கொடியில் எப்படி அசோக சக்கரம் இருக்குதோ அதே மாதிரி அவங்க நாட்டு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா கம்போடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கூர் வாட்டு கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு, மதிப்பு இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் உலகத்தில் வந்து நம்ம இங்கேருந்து அதில் போய் என்ன பண்ணணும், போய் சுற்றி பார்க்கணும். நாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறதே கிடையாது. நம்மளுக்கு நம்ம பொழப்பை பார்த்தாலே போதுன்னு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பொழப்பு ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு வருஷம் அப்படிங்கிறது சல்லுன்னு ஓடி போயிடுது. யதார்த்தமான ஒரு விஷயம், யதார்த்தமான ஒரு உண்மை யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப வேகமாக உலகம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. நாம் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சு வச்சோம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் எதிர்காலத்துக்கு வரவங்களுக்கு தான் தெரியும். இப்போ சூர்யானா அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறாரு அப்படின்னா சத்தம் போடாமல் படிக்க வைக்கிறாரு, விளம்பரம் இல்லாமல். நாளைக்கு அதை படித்து முடிச்சுட்டு வெளியில் வரவங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட தான் நான் படித்தேன், நான் வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம், பல வருஷத்துக்கு அப்புறமேட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன்.